மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 8/10/2025 17/3/2026 வரலும் உண்டான குரு அதிசார வக்கர பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கக்கூடும். அதை தவிர நல்ல உறக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதை தவிர முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் கொஞ்சம் கம்மியாக இருந்து, அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தில் இல்லை அப்படின்னா அவர்கள் குருவாயூர் போயிட்டு வாங்கும். திருச்சூர் மாவட்டம் பக்கத்தில் கேரளாவில் இருக்குது. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு குருவிற்கு உண்டான தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர குழந்தை பிராப்திக்கும் போய் குருவாயூரை சேவிச்சுட்டு வருவார். குருவுக்கும் அதாவது குருவாயூர் ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. அதனால் பார்த்தீங்கன்னா புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு உண்டான ஸ்தலம்னே சொல்லக்கூடியது குருவாயூர். அதனால் குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நெய் வாங்கி பிரசாதம் கொடுங்கோ. அதை தவிர தேங்காய் வாங்கி கொடுங்கோ. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அந்தணர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்க. மஞ்சள் கலர் வஸ்திர தானம் பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். எலுமிச்சம்பழம் மாலை கோவிலில் கொடுத்துட்டு வாங்கும். நெய் தீபம் ஏற்றத்துக்கு கொடுத்துட்டு வாங்கும். தேங்காய் சதுர்த்தி உடச்சுட்டே வாங்கும். இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.